வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த கொழுக்கட்டையை ஆடி மாதத்தில் படைக்கிறதா இருந்ததுன்னா ஆடிப்பெருக்கு கழிச்சு வர செவ்வாய்க்கிழமையிலையும், தை மாசி மாதத்துலன்னா வளர்பிற செவ்வாய்க்கிழமையில செஞ்சு வச்சு செவ்வாய் பிள்ளையாருக்கு படைக்கலாம். அரை கப் மாவு பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு பச்சரிசி எடுத்து 4-5 டைம் நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு காட்டன் துணியில் மெல்லிசாக பரத்தி 10 நிமிஷத்துக்கு நிழல்லே உணர்த்தி எடுத்துக்கோங்க. அரிசியில் ஈரம் அதிகமாக இருந்ததுன்னா மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது சிக்கிட்டு சீக்கிரம் அரைப்படாது. அரிசி ரொம்ப உலர்ந்துருச்சுன்னா சீக்கிரம் அரைப்படாது. அந்த சமயத்தில் அரிசியோட கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு திருப்பி அரைச்சிங்கன்னா சீக்கிரம் அரைப்பட்டுரும். அரிசி மேலே ஈரம் இல்லாமல் உணர்ந்ததும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி நைஸ்கன் சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவு முத்துனா சின்ன தேங்காயாக எடுத்து உடச்சி இளநியை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இளநியை ஊற்றி தான் கொழுக்கட்டை மாவு பிசைய போகிறோம். இளநி சேர்த்து செய்யும்போது கொழுக்கட்டை நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தேங்காய் மீந்தா வச்சிருந்து மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதனால் நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி சின்ன தேங்காயாக எடுத்து துருவியோ அரிஞ்சோ போட்டு எல்லா தேங்காயும் சரியாக்கிடுங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்து செஞ்சால் தான் இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈர அரிசி மாவோட அரிசி எடுத்த கப்பால் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுருந்த இளநியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தளர்த்தியான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை உப்பில்லாத கொழுக்கட்டையாக தான் செய்யணும். அதனால தான் உப்பு போடலை. இளநி பத்தலைன்னா தேவையான அளவுக்கு பச்சை தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு கையில் ஒட்டுற மாதிரி சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாக இருக்கும். சமயத்தில் உள்ளே வேகாமலும் போயிடும். சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்து வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டிட்டு ஒரு வாழை இலை இல்லைன்னா காட்டன் துணியில் வச்சு கொஞ்சம் மெல்லிசான இது மாதிரி வடையாக தட்டிக்கோங்க. இது மாதிரி அடையாக தட்டும்போது ஓரத்தில் வெடிப்பு இல்லாமல் வந்ததுன்னா மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. வெடிப்பு இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு திருப்பி அடையாக தட்டிக்கோங்க. சுண்டக்காய் அளவுக்கு மாவு எடுத்து வெடிப்பு இல்லாத உருண்டையாக உருண்டி இந்த அடை மேலே வச்சுக்கோங்க. இது மாதிரி 7 உருண்டை செஞ்சு வச்சுக்கோங்க. இது போல் அடையும் 7 உருண்டையும் சேர்த்த கொழுக்கட்டை ஒரு பெண்ணுக்கு 1. எத்தனை பெண்கள் சேர்ந்து படைக்கிறீங்களோ ஆளுக்கு 1 செஞ்சு வச்சுக்கணும். மீதம் இருக்கிற மாவில் இது போல் வீட்டில் பயன்படுத்துகிற பொருள்கள் அம்மி, கொடக்கல், உரல் அது மாதிரி வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா மீதம் இருக்கிற மாவில் தேங்காயை இது மாதிரி பல்லாக அரிஞ்சு போட்டு பிசைஞ்சு பிடி கொழுக்கட்டையாக வேணாலும் பிடிச்சிக்கலாம். மீத மாவை உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் கொழுக்கட்டைகளாக செஞ்சு வச்சுக்கோங்க. பாரம்பரிய முறையில் இந்த கொழுக்கட்டைகளை இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வைக்கலை நிறையா சுருட்டி வச்சு அது மேலே வச்சு வேக வைப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வைக்கல் கிடைக்காதுங்கிறதுனால இட்லி தட்டில் இது மாதிரி வாழை இலை இல்லைன்னா இட்லி துணியை போட்டு அதில் அடுக்கி இட்லி பானை தண்ணி நல்லா கொதிக்கும் போது வச்சு மூடி 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கும். எடுத்து இட்லி தட்டோடு வச்சுட்டு லேசாக ஆறுனதுக்கு அப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. சூட்டோடு எடுத்திங்கன்னா ஷேப் மாறிடும். இந்த கொழுக்கட்டை சூடாக இருக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் லேசாக அழுத்தம் ஆகிடும். அதிக அளவு தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் 6 நாளும் ஓரளவு சாஃப்டாகவே இருக்கும். செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை எங்கள் ஊரில் இப்படி தான் செய்வோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கொடுத்துட்டு உங்கள் ஊர் என்ன எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.